ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோனே சொல்லலாங்க. என்ன வீடியோ நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்யாணம் வச்சுருக்கோம். அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் எல்லாமே போஸ்ட் பண்ணுற வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா பூ வைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பூ வைக்கிறதுக்காக நாங்கள் வந்துவிட்டோம். வந்து என்னென்ன பண்ணோம் எல்லாமே காட்டுறேன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கூட பிறந்த தம்பி, அதாவது என்னோடய தாய் மாமா. அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். எல்லாமே வீடியோக்குள்ளே இருக்குது. செம்ம ஸ்பெஷலான வீடியோனே சொல்லலாங்க. உண்மையாகவே மெமரபிள் டேனே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா போகலைங்க பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருந்துச்சுன்னு அப்படியே என்னை வீட்டில் விட்டு போயிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா சரி மேரேஜ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டாச்சு. பொண்ணை பார்த்த நிமிஷமே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் இந்த மாதிரிலாம் எல்லாமே வச்சு விட்டுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன அம்மாச்சி. வச்சது பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய அம்மாச்சி. அதுதான் எங்கள் மம்மியோட அம்மா. இது பார்த்திங்கன்னா எங்கள் மம்மியோட சித்தி. இவங்க எல்லாருமே கூட பிறந்தவங்க. அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணியிருந்தவங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லார் உறவும் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி தான். செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. பேசாண்ட்டு நம்மளும் போயிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய வீடு கல்யாணத்துக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டேன். நான் ஊருக்கு பார்த்திங்கன்னா மதுரைக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பூ வைக்கிறதுக்கு போயிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா மறுநாள் தான் வந்தேன் வீட்டுக்கேவும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துணி எடுக்கிறது, அதுக்கடுத்து பாத்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கடுத்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்து நம்ம பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வச்சுருந்தோம். எந்த கிராண்டான ஃபங்க்ஷன் மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் சிம்பிளாக வச்சதுனால பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள், சரியான முகூர்த்த நாள், சூப்பராக இருந்துச்சு. எங்கள் குடும்ப ஆட்கள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப ஆட்கள், அவ்வளோதாங்க. மித்த யாரையுமே நாங்கள் இன்வைட் பண்ணவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக போச்சு. அதை ஃபுல்லும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த கல்யாண வீடியோ ஃபுல்லும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய அத்தை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாமா. இவங்க பார்த்திங்கன்னா இன்னொரு மாமா. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்த இருக்குது. அவங்க தான் பார்த்திங்கன்னா பூ வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு விட்டுட்ருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் போகலைங்க. எனக்கு பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. சரி எப்படி இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா மெமரிஸான வீடியோங்க. நம்ம தான் மேக் பண்ணி அதை பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே லைஃப்பில் ஒரு டைம் வர்றது. அதனால் பார்த்திங்கன்னா எப்படியாவது என்றைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது இப்படின்னா இருந்தோமாடா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும் பார்த்திங்களா. அதனால தான் இதை ஃபுல்லாக எடுத்து எனக்கே அனுப்பி விட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச விசேஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிவிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட அக்கா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க மாமா, அவங்களோட பையன், இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டாங்க. அவங்க மம்மியும் பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் வச்சு விட்டாங்க. அடுத்து என்னங்க நமக்கு சோறு தான் முக்கியம்ட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயாச்சு. என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து இலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார் இந்த மாதிரி, அதுக்கடுத்து பொங்கல், ஊத்தப்பம் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டிலே போய் பார்த்திங்கன்னா பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் அங்கேயே பார்த்திங்கன்னா அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா உள்ள மெம்பர்ஸ் மட்டும்தான். நாங்கள் கிராண்டாக எதுவுமே வைக்கல, கொஞ்சம் சிம்பிளாகவே வச்சுட்டோம் நாங்கள். அதனால் எங்கள் வீட்டு ஃபேமிலி, அவங்க வீட்டு ஃபேமிலி மட்டும்தான். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே பரிமாறிட்டு இருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாச்சி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களும் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் பரிமாறிட்டு இருந்தாங்க. சரி சாப்பிடுங்களா, என்ஜாய் பண்ணுங்களா அப்படின்னா, ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னை செம்மையாக வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் நிறையா சாப்பிட்டோம் வச்சோம் அப்படின்ட்டு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வயிறுலாம் இருந்துச்சு. சரிடா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கடா, இருக்கட்டும்டா, நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் செம க்ளோஸுங்க. சரியாக என்ஜாய் பண்ணுவாங்க. மதுரைன்னு வந்துட்டாலே போதும், ஃபேமிலி எல்லோரும் திரண்டு வந்துடுவோம் நாங்கள். ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். அந்த டேவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். மாமாலேருந்து அத்தையிலேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டாலே எல்லாமே அப்படியே சூப்பராக ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் எப்பயுமே வந்தாலே எல்லாருமே குடும்பத்தோடு வருவோம். குடும்பத்தோடு எல்லாமே பண்ணிட்டு போவோம். அதுவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு
எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க நான் இந்த மாதிரிலாமும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கிட்ட தங்கியிருந்தோம். தங்கி எல்லாமே முடிச்சுட்டு ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணி எல்லாமே முடித்ததுக்கப்புறம் தாங்க நாங்கள் ஊருக்கே போனோம். அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. பட் எதையுமே நான் வீடியோவாக அவ்வளோவா எடுக்கல. குட்டி குட்டி கிளிப்ஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணதுலேருந்து எல்லா வீடியோவுமே எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக போஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன், இதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதனால் பார்த்து பார்த்து எடிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா போடுற வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போடணும். அதனால் பார்த்திங்கன்னா நான் பாதி பாதியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை ஃபுல்லு எடிட் பண்ணி நம்ம அந்த ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த வீடியோவில் போட்டு விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு பார்க்குறதுக்குன்னு தனியாக வீடியோ போடணும் இல்லையா, அதுக்காக பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருந்துச்சு. என்னை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்மையாக வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்கங்க. வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆள் காட்டுறது ஃபுல்லு எனக்கு தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லு இந்த இட்லி, கேசரி, அதுக்கடுத்து பூரி, பொங்கல் எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு வயிறுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே எரிஞ்சிச்சுங்க. சார் என்னடா செம்மையாக சாப்பிட்றாங்களே நம்மளை விட்டுப்புட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையாங்க உண்மையாகவே இந்த 90s கிட்ஸ்க்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் எங்கள் மாமாவுக்கு பார்த்திங்கன்னா பொண்ணு தேடிட்டே இருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அமையும் கடன் எல்லாமே நாங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா பொண்ணு அவ்வளோவா கிடைக்கவே மாட்டேங்கி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கடன் பண்ணிட்டோம். பொண்ணு பார்த்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நாங்கள் ஆரம்பித்தாச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா துணி எடுக்கிறதுலேருந்து நகை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே 1 பை 1 பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே இருந்தோம். என்னால் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் ஒரே இதில் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த இதில் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும் காட்டியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா மேரேஜ் வீடியோ போடுறேன் நான். இன்னும் பார்க்கவும் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு உள்ள சிரிப்பை நீங்கள் பார்க்கணும். ஒரே பொன் சிரிப்பாக தாங்க இருந்துச்சு. சிரித்த மயமாக தான் இருந்துகிட்டே இருந்தார். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்தார் அந்த மனுஷன் தான் உண்மையாகவேவும். அவரை வச்சு தாங்க நாங்கள் கலாச்சி உருண்டு தள்ளிகிட்டு இருந்தோம். நல்லாயிருக்கும். நாங்கள் பேசுகிறதும் பார்த்திங்கன்னா செம ஜாலியாக பேசுவோம் ஃபேமிலியில் எல்லாருமே. இதுதான் பேசணும், இதுதான் பேசக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நாங்கள் எங்கள் மனசில் எது படுதோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஆள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிடுவோம். நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஃபேமிலிக்குள்ளேயேவும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய சின்னம்மாச்சி, அதுக்கடுத்து எங்கள் மீனா, இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கும் வந்துவிட்டோம். நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே அந்த பொண்ணு வீட்டில் போய் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள்லேருந்து ஜவுளி எடுக்கிறது இந்த மாதிரி நிறையா வேலை இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 பை 1 பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பிட தொடங்கி விட்டார்கள். என்னென்ன ஸ்பெஷல் நம்ம பார்க்கவே இல்லையா. என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா வடை, அதுக்கடுத்து இட்லி, அதுக்கடுத்து ஊத்தப்பம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுருந்தாங்க. பொங்கல், அதுக்கடுத்து சட்னியில் ஒரு 3 வகையான சட்னியாக என்னென்னு தெரிலங்க. ஏன்னா மேட்டாப்பில் தான் நானே பார்த்தேன். இப்போ தாங்க நான் வீடியோ எடிட் பண்ணும் போதே பார்க்கேன். எல்லா வீடியோ இப்போ தான் எனக்கே அனுப்பி விட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும் போதே எனக்கே சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து சாம்பார், பொங்கல், பூரி சொல்ல மறந்துட்டேன். பூரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. இலையே பத்தலை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனசார சாப்பிட்டு விட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்திங்கன்னா வளைச்சி ஃபோட்டோ எடுத்திருக்காங்கங்க. அவங்களத்தான் சுற்றி வளைச்சி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க மேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து நாங்களும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் அவங்கள பண்ணோம் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இது மறுநாள் எடுத்த கிளிப்ஸு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவுளி எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஜவுளி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாலி இந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு போயிருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜ்மஹால் தான் வந்திருக்கோம். பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா சாரீ எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கடுத்து அவங்க அக்காவுக்கு, அவங்க மாமா, அதுக்கடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சாரீ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள். சாரீ, அதுக்கடுத்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மேரேஜுக்கு உடுத்துகிற மாதிரி தான் பட்டு சேலை வச்சுருந்தாங்க. அதை தான் 1 பை 1 எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் பாருங்கள், இதுக்கு நமக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணதுக்கப்புறம் பட்டு வேட்டி சட்டை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துக்கு போயாச்சு. இந்த இதில் எது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டு வேட்டி சட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. கலரும் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட்லிங்க. இந்த பட்டு சட்டை இருக்குது பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட 4000 ரூபா கிட்ட வச்சுருந்தாங்க. இவ்வளோ காசுக்கெலாம் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. இருக்குது, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு.
ஆனால் உண்மையாகவே நான் ஒன்று நினச்சேங்க, மாப்பிள்ளைக்கு இவ்வளோ வெரைட்டியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. ஏன்னா நான் உண்மையாகவே இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அதுவும் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு, அதுவும் என்னோடய சொந்த மாமா அவங்களுக்கு ஃபங்க்ஷனு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் இருந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் நாங்கள் தான் பண்ணிகிட்ருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பொண்ணு சைடு தனியாக இருந்துச்சு, அதுக்கடுத்து மாப்பிள்ளைக்கு வேணுங்கிறது தனியாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலராக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிஸ்தா கலர் அது மாதிரி நிறைய இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த குரூப்பாக எடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மேரேஜுக்கெலாம், அந்த மாதிரி கலெக்ஷன் தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. கலர் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு மாப்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000க்கு மேலே ட்ரெஸ்ஸை எடுத்தாச்சு. வேஷ்டி சட்டை இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா பில் கவுண்டருக்கு போய் பில்லை தான் கட்டிகிட்டு இருந்தோம். அதை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேஷ்டி சட்டை தான் எடுத்திருந்தோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்ககிட்ட கையிலையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா சாரீ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த குட்டீஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெஸ்ஸு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா குட்டி குழந்த, அந்த பிள்ளைக்கு எங்கெங்கே ட்ரெஸ்ஸு கிடைக்கும். ஆனால் நாங்கள் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இருப்போமா, அதனால் பார்த்திங்கன்னா நானும் 1 பை 1 வச்சு பார்த்துட்ருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய அத்தை அவங்களும் பார்த்திங்கன்னா 1 பை 1 வச்சுட்ருந்தாங்க. நாங்கள் மீனா, அதுக்கடுத்து என்னோடய தம்பி எல்லோரும் பார்த்திங்கன்னா செம ஜாலியாக பார்த்திங்கன்னா நீங்களாட்டிக்கு எடுங்கடா நாங்களாட்டிக்கு பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இருக்காங்க பார்த்திங்களா, பொண்ணோட அக்கா, அதுக்கடுத்து அவங்க மாமா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து பில்லை போட்டு நம்ம கையிலையும் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலேயே வந்து விட்டது. அடித்து நாமத்தை போட்டு பற்றி விட்டாங்க. சரி இருக்கட்டும், கல்யாணம் இல்லையா, அதனால் கொஞ்சம் குதுகுதுன்னு தான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே முடிஞ்சிட்டு நாங்களே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மறுநாள் எடுத்தது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தாலி எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். போனதும் பார்த்திங்கன்னா கூட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. சரி ரிலாக்ஸாக போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, அந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்துவிட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மிஞ்சி, அதுக்கடுத்து தாலி, இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. நமக்கும் இதுக்கும் அந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஃபைனலாக கொடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு கொடுத்துட்டாங்க. அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் ஏகே ஆகாமத்துக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுவும் குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா செம்மையாக வச்சுருந்தாங்கங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா இதில் எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மாமாவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சட்டை. அதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் 1 பை 1 பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஷாப்பிங் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நாங்களே வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், இன்னும் மேரேஜ் மட்டும்தான் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.